ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோத்யாத். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்தினுடைய புத்தாண்டில் நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள். குளிபறிக்க போகும் ஒரு சம்பவம், குலதெய்வம் மட்டும்தான் கை கொடுத்து உங்களை காப்பாற்றும். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. பழைய உறவுகளும் பழைய விஷயங்களும் தான் உங்களை காப்பாற்ற போகுது. இந்த 2026 நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள் மிக முக்கியமா ஒரு 3 விஷயங்களும் இருக்குதுங்க. அதை பத்தி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் விரிவா விளக்கமா டீட்டெயிலா 8 வயது முதல் 80 வயது வரை உள்ளவர்களுக்குண்டான பலன்களை நம்ம ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அடுத்த நாங்கள் விதிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். போம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்தில் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கிறார். 2025 சரி 2026 ஜூன் மாதம் வரைக்குமே உங்க ராசியில தான் அந்த குரு பகவான் அமர போறார். மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கிறது, மற்றவங்களுக்காக வாழ வைக்கிறது, கடமைகளை செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்க உங்க வாழ்க்கையை உங்களுக்காக எப்பதான் வாழ்றது? இந்த 2026 நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்காக உங்களுடைய வாய்ப்புகளை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பெறுவீர்கள் மீண்டும். அதுல என்னதான் கிரகங்களும் கடவுளும் கர்மாவும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் நீங்க சில தவறுகளை செய்யாம இருக்கணும். சில விஷயங்களை செஞ்சிட்டீங்கன்னா அந்த பிழையால் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அப்படி 2026 செய்யக்கூடாத மிக முக்கியமான 3 விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். கனவிலும் கூட இதை தொட்டாதீங்க, செஞ்சிடாதீங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய குடும்ப பிரச்சனையில் 2026 நீங்க தலையிட்டுறாதீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு, பண விரயம், நேர விரயம், தேவையில்லாத பிரச்சனை நீங்க சந்திக்க நேரிடும். ஓகேங்களா? உங்களை விட வயது குறைந்தவர்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, அல்லது அவங்க கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல், ஸோ கூட பிறந்தவங்களையும் சரி பண ரீதியாக கொடுக்கல் வாங்கல், இல்லை சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, இந்த 2026 அதை ஸ்கிப் பண்ணிடுறது, தவிர்த்துறது நல்லது. ஓகேங்களா? இல்லைன்னா பெரிய அளவு பிரச்சனைகளும் பாதகங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த அரசு வேலை பார்ப்பவர்கள், அரசியல்வாதிகள் போன்றவர்களுடைய பிரச்சனையை நேரடியாக அவங்கள எதிரியா நீங்க பகைச்சிக்காதீங்க இந்த 2026. ஓகேங்களா? ஸோ முதல்ல நீங்க செய்யக்கூடாத விஷயம் இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல கூட பிறந்தவங்க நல்லவங்களாகவே உங்களோட அந்யோன்யமா பாசமாகவே இருந்தாலும் அவங்களுடைய உதவி, அதாவது உங்களுக்கு செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலை தள்ளப்படும். அவங்க சூழ்நிலை மாறும் தலைகீழாக. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகளோ கஷ்ட நஷ்டங்களோ ஏற்படும், அல்லது ஹெல்த் ப்ராப்ளம் அவங்களுக்கு வரும். இதன் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அவங்க மூலமா செய்ய வேண்டிய உதவிகளும் சப்போர்ட்டும் இல்லாமல் போகலாம். இப்படி இந்த கூட பிறந்தவங்க விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமும் அதே நேரத்துல அக்கறையோடும் இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? இரண்டாவது விஷயம் எந்த விஷயங்க அப்படின்னா, வெளிநாடு வாழ்க்கை நடத்தக்கூடிய பொருள், அதாவது வெளிநாடு வேலை பார்க்கக்கூடியவங்க, அல்லது வேற மொழி பேசக்கூடியவங்க, அல்லது நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க, இந்த டிராவல்ல ஒரு பயணத்துல ஒருத்தவங்க பழக்கம் ஆகுறாங்க, இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள். மேலும் இருக்கிற வேலையை விட்டு புதிய வேலைக்கு முயற்சி பண்றது, இருக்கிற பிசினஸ் விட்டு புதிய ஒரு முயற்சி பண்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று இடம் மாறி போற இடத்துல பழகக்கூடியவங்க, வேற மொழி பேசக்கூடியவங்க, வேற்று மதத்தவர்கள், வேற்று இனத்தவர்கள், இவங்க மூலமா சில பாதகங்கள் அல்லது விரக்திகள் அல்லது உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? தோல்வி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவர்களுடைய பழக்க வழக்கம் வச்சுக்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத இடமாற்றம், தேவையில்லாத பயணம், டிராவலை தவிர்த்துறது நல்லது. அதுவும் குறிப்பிட்டு கார், வண்டி வாகனங்கள், டூ வீலர்ல பயணிக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இந்த 2026 தேவையில்லாத பயணம் வேண்டாம். அதே போல தேவையில்லாத நண்பர்கள் சகவாசம், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அல்லது எனக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, அதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்றப்போ கண்மூடித்தனமா நம்பி யார்ட்டையும் காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ இந்த விஷயத்துல எல்லாம் 2026 கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயங்கள். கண்மூடி செஞ்சிடக்கூடாது. நமக்கு ஒரு பெரிய லக்கு கிடைச்சா, ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சோன்னு சொல்லிட்டு பெரிதளவு பணமோ நேரத்தையோ உங்களுடைய விஷயத்தையோ இழந்துடக்கூடாது. சரிங்களா? இதுல ஃபாலோ பண்ணி வச்சுங்க. முக்கியமா மருத்துவ செலவுகள், தேவையில்லாத சின்ன ஒரு நோய் பிரச்சனைக்கு பெரிய மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துறது, தவறான மருத்துவ சிகிச்சை எடுத்துறது,
அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், உங்களுடைய தாய் தந்தையர் கூட தவறான ஒரு மருத்துவ தேவையில்லாத மருத்துவ செலவுகளை அதிகமான முறையில் செஞ்சிடுறது. சரிங்களா? சின்ன வியாதி, சின்ன விஷயத்த சரி பண்ணிக்கக்கூடிய விஷயத்துல அதை கேர்லெஸ்ஸா விட்டு பெரிய அளவு முத்தி அந்த நோயை முத்த வச்சு ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறது. இது 2026 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவறான சிகிச்சை எடுக்கிறது அல்லது இந்த நோய் பிரச்சனையை அசால்ட்டா சாதாரணமாக விட்டுட்டு பெரிதளவு முத்தின பிறகு அதுக்கு வைத்தியம் பார்க்கறது. இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால பொருள் விரைய மட்டுமல்ல, உடல் வலிவேதனையும் கூடும். சரிங்களா? ஸோ இதுலையும் கவனத்தை. அடுத்து 3வது விஷயம், செய்யற தொழில, தெரிந்த தொழில விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில செஞ்சவனு கெட்டான்னு சொல்லுவாங்க. 2026 மிதுன ராசிக்காரங்களுக்கு இது 100க்கு 100% பொருந்துங்க. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவோம். அப்படி உங்களுக்கு தெரிந்த திறமை, நீங்கள் படித்த படிப்பு, நீங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்க பிசினஸ் அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய தாய் தந்தையர் அல்லது ஒரு பரம்பரையில செஞ்சுட்டு வேலையை அப்படியே நீங்க கன்டினியூ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய ஒரு வேலைக்கோ புதிய ஒரு தொழிலுக்கோ முயற்சி பண்ண வேண்டாம். அந்த 2026 இருக்கிற தொழில் நல்லபடியா இருக்கும். உங்களுடைய திறமை, அதாவது இந்த ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொன்ன மாதிரி பழைய உறவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமா உறுதுணையா இருப்பாங்க. தேவையில்லாத புதிய நட்பு, புதிய பழக்க வழக்கங்களை நீங்க தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போலதான் தொழிலையும் வேலையிலும் சரி, புதிய வேலைக்கு நான் முயற்சி பண்றேன், புதிய தொழிலுக்கு நான் ட்ரை பண்ணி அதுல பெரிதளவு இருக்கிறத இழந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ இதை கவனமா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்துல குழிப்பறிக்கும் சில சம்பவங்கள் நடக்கும். ஆமாங்க, உங்களுக்கு பெரிய ஒரு வேலை வாங்கி தரேன் அல்லது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அல்லது இந்த ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், இந்த லாட்ரி மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது புதிய விஷயங்கள் கிடைக்கும் அல்லது சொத்து விஷயத்தை நான் முடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சில குறுக்கு வழிகளில் நீங்கள் நாடும் பொழுது, அது நீங்க சும்மா இருந்தாலும் அந்த குறுக்கு வழியில உங்களை இழுத்துட்டு போறதுக்கு சில நண்பர்கள், சில புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் இந்த 2026. அப்போ குருட்டு அதிர்ஷ்டத்துல கிடைக்கக்கூடிய விஷயம் குறுக்கு வழியிலே போயிடும். அந்த மாதிரி 2026 சிறிய லாபத்திற்காக பெரிய முதலீட்டை இழக்க வேண்டிய அபாயம் உங்களுக்கு இருக்குது. அதனால மற்றவங்க இப்படி பேராசை காட்டக்கூடிய நபர்கிட்ட கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். கூலி பறிக்கக்கூடிய சம்பவம் தான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்கும். ஸோ கவனத்தோடு இருந்துக்குங்க. குலதெய்வம் மட்டுமே உங்களை காப்பாற்றும். பழைய உறவுகள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், மிக நெருங்கிய உறவுகள், இவங்க மூலமா தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வருடம் இந்த 2026 வருடம். மேலும் பழைய வேலையை, பழைய தொழிலையும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதே போல பூர்வீக சொத்துக்கள் அல்லது ஏற்கனவே கட்டின வீடு அதை புதுப்பிச்சு எடுத்து கட்டுறது, பழைய கார், வண்டி, வாகனங்கள் போன்றவற்றை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதுசு அப்படின்ற விஷயத்துக்கு பார்க்க வேண்டாம். அதே போல வேலையில நான் ஒரு வேற இடத்துக்கு இடமாற்றம் பண்றேன், நான் ஒரு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற இடத்துக்கு நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ரிஸ்க் தேவையில்லாம எடுக்க வேண்டாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு தானாக அனைத்தும் கூடி வரும். சரிங்களா? ஸோ அப்படி வாண்டடா வரும்பொழுது நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய முயற்சி என்பது ஜூன் மாதம் வரைக்கும் திடீர்னு நீங்களா ட்ரை பண்ணி நீங்களா ஒரு முயற்சியை பண்ண வேண்டாம். தானாக கிடைக்கும் மரங்கள் நீங்கள் காத்திருக்க மட்டுமா இருந்தால் போதும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். மேலும் இந்த ஒரு நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமான முறையில ஜூன் மாதத்திற்கு பிறகு 2 வரக்கூடிய குரு பகவான் மூலமா அதீத நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அதனால வியாழக்கிழமை இன்னைக்கு குருவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வணங்குகின்ற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திங்க. ஏன்னா உங்க ராசியிலும் குருவான் இப்போதைக்கு இருக்கத்தான் செய்யறாரு. ஸோ குரு வழிபாடு 2025 மற்றும் 2026 2 வருடங்களுமே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். தவறாம இதை நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ நல்லது, நாம் இன்று மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சு. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.